காரணம் இல்லாத அழுக வருது. அதே மாரி காரணம் இல்லாம துக்கத்துல இருப்பாங்க. காரணம் இல்லாத டிப்ரஷன்ல இருப்பாங்க. எந்த ரீசனுமே இருக்காது. துக்கமாக இருப்பதற்கு எந்த காரணமும் இருக்காது. அழுவதற்கு எந்த காரணமும் இருக்காது. இந்த அழுகை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கான அழுகை தன்னோட இடது பாகம் எப்பொழுது சோர்ந்து போகிறதோ, அப்போது அழுகையும், துக்கமும் வரும். துக்கத்துல அழுகை வர்றது அப்பதான். ரொம்ப சிம்பிள். காரணமே இல்லாம மூட் அவுட்டா இருக்குன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல பிராண முத்திரை வச்சீங்கன்னா, 5 நிமிடத்திலிருந்து 20 நிமிடத்துக்குள்ளாக அந்த மூட் அவுட் சரியாகும். என்ன காரணமே இல்லாம மனச்சோர்வு வந்துருச்சு அப்படின்னா. அழுக வந்துச்சுன்னா, மெயினா அண்டர்லைன் அழுகை. சுய பச்சாதாபம். தன்னைத்தானே பரிதாபப்படுறது. தன்னால இது முடியாதோன்னு நினைக்கிறது. தன்னைத்தானே பரிதாபப்பட்டுக்கிறது. அ சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகை வர்றது. அதிகமான ஒரு அ எதிர்பார்ப்ப நாமளே உருவாக்கி, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல அப்படின்னு சொல்லி அழத் தொடங்குவது. அப்ப எமோஷன்ஸ் வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்ப வந்து உருவாக்கி, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல அப்படின்னோனே, அதை தொடர்ந்து அழுகை வருது. இது எல்லாமே கட்டாயம் வந்து பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இந்த நிலைய புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம தாண்டி வரோம். இவ்வளோ விஷயத்த நம்ம என்ன பண்றோம்? கிராஸ் பண்ணி வரோம். அப்ப என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படும் நமக்கு. ஒரு சின்ன எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். அவ்வளோதான். ஒரு எமோஷனல் ஒரு சின்ன எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். ஆனால் ஆனால் பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த சின்ன எமோஷனல் சப்போர்ட்ல நம்ம திருப்தியாக போறதில்ல. நம்மளோட உடலினுடைய இடது பாகம் சரியாகாமல், நம்ம அந்த எமோஷனல் சப்போர்ட்லயும் நம்ம திருப்தி ஆக மாட்டோம். அப்ப எமோஷனல் சப்போர்ட் எங்கு தேடத் தொடங்குவோம் அப்படின்னு பார்த்தா, பர்ட்டிகுலரா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கூட இருக்க மற்ற பெண்கள்ட்ட போய் எமோஷனல் சப்போர்ட் தேடுவோமா? இல்ல. நம்ம வீட்ல வயோதிகமான பெண்கள் இருக்காங்க. அல்லது நம்மளோட நாத்தனார் இருக்காங்க. நம்ம பெண் சார்ந்த உறவுகள்ட்ட அந்த எமோஷனல் சப்போர்ட் தேடுவோம்னா? இல்ல. அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து இடது பாகம் நம்மளுக்கு ரொம்ப வீக் ஆகுறதுனால, நமக்கு இந்த எமோஷனல் சப்போர்ட்ட வந்து எங்கிருந்து நம்ம தேடத் தொடங்குவோம்னா, நம்முடைய எதிர்ப்பாலினத்தில இருந்து. அதாவது கணவர்ட்ட இருந்து, மற்றவர்கள்ட்ட இருந்து அந்த எமோஷனல் சப்போர்ட்ட எந்த வயதில மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த 50 வயதில, இத வந்து நான் வந்து ஒரு அ நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலாக இந்த நிலையில, அதாவது இந்த 55, 56 வயதுல அவங்களுடைய நினைவின் தடுமாற்றத்த நாம் பார்க்குறோம். பெண்கள் வந்து ரொம்ப ஒரு முறையான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்க பெண்கள் கூட இந்த 56, 50லேருந்து 56 வயதுல வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, அன்போட எதிர்பார்ப்புல நம்ம வந்து பல இடங்கள்ல வந்து சறுக்கல்களையும், தவறுதல்களையும், முறை தவறி போகக்கூடிய எண்ணத்தையும், சூழல் ஒத்து வரும்பொழுது அந்த ஒரு நிலையும் நம்ம வந்து பார்க்குறோம். என்ன பண்றது? நம்ம எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது? இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து வராம எப்படி நம்மள நம்மளே சரிப்படுத்திக்கிறது அப்படின்னா, திரும்பவும் பிராணமுத்திரை. ரொம்ப எளிமையா முத்திரை வகுப்புல இருக்க எல்லாருக்கும் தெரியும். வகுப்புல இல்லாதவங்க வந்து கத்துக்கிட்டோனே நீங்க புரிஞ்சுப்பீங்க. நம் உடல் வலது, இடது 2 பகுதிகளால் ஆனது. நம்ம உடலினுடைய வலது பகுதி சிவம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய பகுதியா இருக்கு. நம்ம உடலினுடைய இடது பகுதி சந்திரன்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சியினுடைய மனதினுடைய பகுதியா இருக்கு. நம்ம உடலினுடைய வலது பகுதியானது நம்மளோட பிசிக்கல் பாடியோட ரிலேட்டடா இருக்கு. நம்ம உடலினுடைய இடது பகுதியானது நம்மளுடைய மென்டல் பாடியோட அல்லது மனதோடு தொடர்புடையதா இருக்கு. சந்திரன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். மனதிற்கான காரகத்துவம் பெற்ற கிரகம்னு நமக்கு தெரியும். அப்ப சந்திரனோட பகுதி இந்த இடப்பகுதியானது மனம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம சந்திக்கிறோம். அப்ப இந்த இடது பாகத்து பிராண சக்தி வந்து ரொம்ப டவுனா இருக்கும். அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அத மற்ற எந்த முத்திரைகள் மூலமாக போராடுவதை விட பிராண முத்திரையை வந்து 20 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரை ஒரு நாளைக்கு 2 வேளை. 40 நிமிஷம் அளவுக்குலாம் போவேனா, ஒரு 24 மினிட்ஸ் ஒரு நாழிகை கணக்கு, ஒரு நாளைக்கு 2 வேளை 2 கையிலயும் பண்ணலாம். முடியாத பட்சத்துல எனக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு, வலது கையில நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க போறேன், நான் சிஸ்டத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, இடது கையில் மட்டுமாவது. ஏன்னா திரும்பவும் இடது பக்கம் தான் பிராணசக்தி குறையிறதுனால தான் நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 விதமான சிம்டம் சொல்லியிருப்பீங்க. அந்த 30க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அது பிராணாயாமம். டாக்டர் சாலி ஜெயகல்பனா நேரடி வழிகாட்டுதலில் வாழ்வை மாற்றும் 100 நாள் சித்த முத்திரை பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்குகிறது. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்வியல் மாற்றம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.